ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்படி ஒரு ஆனந்தமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஆனந்த பாஷ்பம் வருதே தவிர கண்ணீர் வருதே தவிர சந்தோஷத்தில் வார்த்தை தான் வரமாட்டேங்கிறது. அதாவது இந்த வருஷம் மே மாதத்தில் திரு குமார் சார்கிட்ட அங்கேயே மெலப்டூருக்கே வந்து கூடவே இருந்து நிறைய இந்த பாகவத மேள நாடகங்கள் ஒரு 2-3 பார்க்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணின்றது. அந்த ஏதோ காரணங்கள்னால, தவிர்க்க முடியாத காரணங்கள்னால போக முடியலங்கிறத பகவான் வந்து அந்த மனசார நான் விரும்பினதை வந்து இன்றைக்கி நடத்தி இந்த இடத்துல இப்படி நடந்ததுக்கு நான் என்னுடைய ஹிருதயபூர்வமான நமஸ்காரத்தை நான் நிஜமாக தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இதை முதல்ல திரு சுப்பிரமணிய அவதானி, அதாவது ஜிஎஸ் மணி மாமா முதல்ல சொல்லும் பொழுது சொன்னார், அங்கே போய் பார்க்கணும் மெலட்டூரில், அதுதான் அனுபவம். இது வேறு மாதிரி அனுபவம்னா அது இட்ஸ் ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இட் செல்ஃப் அப்படின்னு. அது ரொம்ப உண்மை. அங்கே நேராக போய் பிரகலாத சரித்திரம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. இன்றைக்கி அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. ஒருத்தர் நான் என்ன சொல்ல, எல்லோரும் கை தேர்ந்த ஆர்டிஸ்ட். ஈச் ஒன் ஆஃப் தெம் இஸ் an amazing artist by themselves. Of course, I do know a few of them. ஸ்ரீகாந்த் of course. அவரை தெரியும். குமார் சார் கேட்கவே வேணாம். குமார் சார் ஆனால் நான் இது வரைக்கும் வில்லனாக தான் பார்த்துருக்கேன். கூடிய சீக்கிரம் அவரை வேறு ரோலில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் கேட்கவே வேண்டாம். எனக்கு நிறைய தடவை இங்கே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்பேன் நாட்டியம். ஆனாலும் காது எப்போ பார்த்தாலும் இங்கே செவி சாய்ச்சிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள், ராகங்கள், அவர் வாசித்தது ஒன்று மிருதங்கமும் சரி, ஒத்தொத்தரும் பாடினது. இதில் என்னென்னா, மெலட்டூர் வெங்கட்ராம சாஸ்திரி அவருக்கு முன்னாடி ப்ரீ ட்ரினிட்டி இருந்தவர் வீரபத்ரையா மெலட்டூர். மெலட்டூருங்கிறது அந்த காலத்துலேருந்தே புகழ் பெற்றதுன்னு பல பேருக்கு தெரியும். தியாகராஜர் அந்த மும்மூர்த்திகளுக்கு, எஸ்பெஷலி தியாகராஜருக்கு ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது மெலட்டூரில் இருந்து வந்த சங்கீதம் தான். அப்படிப்பட்ட நீங்கள் கேட்டுப்பட இன்றைக்கி இருந்த ராகங்களெல்லாம் எல்லாமே அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்த ராகங்கள். ஒரு அட்டானாவோ, ஒரு சௌராஷ்டிரமோ, கடைசியில் மத்தியமாவதியோ, அதுக்கு முன்னாடி இருந்த அசாவேரியோ, இன்னும் நீங்கள் கண்டாலாம் கேட்டதில்லை. அசாத்தியமாக இருக்கும். அந்த பிரகலாத பக்தி விஜயத்தில் முதல்ல வந்திருக்கும், மெலட்டூர் கண்டான்னு கூட வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பழமையான ராகம் நீலாம்பரி, நாட்டக்குறிஞ்சிக்கு அடுத்தது உடனே நீலாம்பரி, அதெல்லாம் இங்கே தான் பாடி கேட்க முடியும். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல். அந்த பழமையான தருனா என்ன, அந்த மாதிரி மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் இன்றைக்கி அதெல்லாம் கேட்கவே முடியல. ஒரு தரு வரணும்னு நமக்கு மாற்றே அந்த கமாஸ் வரணும் ஒன்று தான் பாடின்னு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மியூசிஷியன்ஸ் தெம்செல்ஸ், ஏன்னா அது ஒரு தடவை கேட்டதுனால வராது. வி லேர்ன் எவ்ரி டைம். ஸோ ஐ திங்க் டான்சர்ஸ், ஆர்டிஸ்ட், சென்னையில் ஒரு ஏசி ஹாலில் நாட் ஈவன் மே மாதம் மெலட்டூரில் அவ்வளோ ஹீட்டில் உட்காந்து நாங்களாம் அனுபவித்து பார்த்துருக்கோம். மே 1. ஸோ இங்கே ஒரு இவ்வளவு தூரம் சென்னைக்கே மெலட்டூரை கொண்டு வந்தது வரும்பொழுது நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஐ எக்ஸ்பெக்ட் டெஃபினெட்லி மோர் பீப்புள் டு கம் அண்ட் சேவர் திஸ், என்ஜாய் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் தட் இஸ் அ மஸ்ட் தட் வி கேன் டூ லீஸ்ட் ஃபார் அவர் கல்ச்சர், ஃபார் அவர் ட்ரெடிஷன் அண்ட் இவ்வளோ சென்ச்சுரிஸ் ஓல்டு ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாருக்கும், இந்த ஆர்கனைசர்ஸ் ஹூ ஹவ் brought them டு சென்னை, அவள் எல்லாருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரம். அகெயின் தேங்க்யூ. Namaskaram. I don't know what to say. Words fail me now. I will introduce our artist because today we are going slightly late. I'll start from here. Our head of music, Thiruviyar Brothers, S. Narasimhan, and his brother, Dr. S. Venkadeshan. Mr. Venkata Subramaniam, Narasimhan's son. Mr. Venkata Krishnan, Venkadeshan's son. And
பால நரசிம்மன் எல்லாருமே இங்கே இருக்கிறவாளுக்கு நரசிம்மா தான் குலதெய்வம். ஸ்ரீராம் நான் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவர் இருந்தால் தான் எனக்கு காலை மூவ் ஆகும். பி கோகுலகிருஷ்ணன் வயலின், கிஷோர் ஃப்ளூட், எல்லாம் ஆச்சா? நான் ஒரு தாடி மிஸ் வச்சுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். மிஸ்டர் வி பாலகுருநாதன், சென்னை வாசி. அதுக்கு அடுத்தது அவருடைய ஸ்டூடெண்ட், இவனையும் தெரியாதவா இருக்க முடியாது, பாண்டுரங்கன் சுந்தரேஷன். நாளைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு அவருக்கு. நெக்ஸ்ட், அவரை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். ஒயிட் முடியெல்லாம் வச்சுருக்கார், நாளைக்கு வேறையா இருக்கும். டாக்டர் விஜயமாதவன் ரகு. இவெல்லாம் அரௌண்ட் 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பாவதமேலா. அவள் தான் இனிமேல் வந்து யங்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்ணி இந்த கலை மேலே மேலே வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கெல்லாம் வயசாகிடுது. அதுக்கு அடுத்தது மிஸ்டர் ஆர் அரவிந்த். இஸ் ஆல்சோ அரவுண்ட் 35 years to 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து சென்னை வாசி, சாய்ராம் சந்தானம். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய யங்கர் சிஸ்டர் சன் அனிருத் பிரசன்னா. He has taken over my brother's female roles. அதுக்கு அடுத்தது நான் சொல்லணுங்கிறதே இல்லை, உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். 3-part ஸ்ரீகாந்த் நடராஜன். இவனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரகலாதன் ஃபேம். அதை எடுத்துட்டு மூஞ்சிய காமிடா எடே. எஸ், மாஸ்டர் சுந்தரேஷன், Sudarshan is going to get Balakala Bharati soon. And same way, Pandurangan is going to get Yuvakala Bharati. And I think my brother has removed his dress. Tomorrow I'll introduce him because he is going to do the villain role. Makeup team also will introduce tomorrow. And finally, and I am S. Kumar. And today it has become possible because of MDMD and Mr. A. Balasubramaniam. எங்கள் குடும்ப நண்பர் மெலட்டூர் வாசி. அது வந்து அங்கே மெலட்டூரில். இங்கே இஸ் த MD and CEO of Aditya Birla Sun Life AMC Limited. Without his support, this wouldn't have been possible. And tomorrow, hopefully, we'll see more crowd and we will present Rukmini Kalyanam. And this is the first time in Chennai, first time? No? Okay. After a long time, we are going to present Rukmini Kalyanam. All of you come and support us, please. And thank you so much.